ஒவ்வொரு காலையும் உங்கள் குறிக்கோளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாலையும் ஓரளவு வேலை முடிந்திருப்பதைக் காணலாம். நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து இரத்தம் சிந்து. உலகம் உன்னை போற்றும். நெருப்பு முதலில் தனக்கு இடம் தந்த விறகை எரித்த பின்தான் மற்ற பொருளை சுடும். அதைப்போல்தான் சினமும் தனக்கு இடம் தந்த மனதை எரித்த பிறகுதான் பிறரை துன்புறுத்தும். தொல்லை என நினைத்து சில நல்ல மனிதர்களை தொலைத்து விடாதீர்கள். பின் தொட முடியாத தொலை தூரத்திற்கு சென்று விடுவார்கள். கேட்க நினைத்தால் மீன் வேண்டுமென்று கேட்காதே, தூண்டில் வேண்டுமென்று கேள். உனக்கு பின்னால் வருபவர்களுக்கு தெரியாது நீ வகுத்த பாதை எவ்வளவு கடினம் என்று. நாம் சரியாக இருந்தால் கோபப்பட வேண்டியதில்லை. நம் மீது தவறு இருந்தால் கோபப்பட தகுதியே இல்லை. ஒருவரை பற்றி ஒருவர் பேசுவதற்கு பதிலாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டால் உலகில் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உண்மையில் கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. அதை பற்றிய பயம்தான் மனத்தை கலக்கி அறிவை குழப்பி நம்மை நிலைகுலைய செய்து விடுகிறது. உதவி செய்யுங்கள். அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையில் யாரையும் மிகையாகவோ அல்லது குறையாகவோ எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். வீசப்படும் கல்லால் குளம் சில நிமிடங்களே கலங்கும். ஆனால் வீசப்பட்ட கல்லோ குளத்தில் மூழ்கிவிடும். எந்த ஒரு எண்ணமும் வீண் போவதில்லை. ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும். எண்ண சக்தி ஒருபோதும் வீண் போகாது. நன்றி, வணக்கம்.